இதுவரையிலும் உரியவர்களுக்கு முறையாக பணம் போய் சேரவில்லை. அதேபோல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு கடந்த வாரம் ஹரியானா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். அவர் 2 லட்சம் கோடி முதலீடு எந்த வகையில வந்திருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக பத்திரிகையாளர் முன்னிலையிலே அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு அறிக்கையின் வாயிலாக 2,42,000 கோடி முதலீடு வருகிறது என்று சொன்னார். ஆனால் இதுவரையிலும் ₹1 முதலீடு எந்த இடத்திலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சொல்வதற்கு தயாரா என்பதை உங்கள் மூலமாக கேள்வியாக வைக்கின்றோம். இந்த காரணங்களை எல்லாம் மன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. மொழி பிரச்சனையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய எல்லையோர கர்நாடக மாவட்டத்தோடு இருக்கக்கூடிய பகுதியும், ஈரோடு மாவட்டத்தினுடைய சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மொழி பேசக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கி அவர்களுக்கு எக்ஸாமினேஷனில் கலந்து கொள்ளக்கூடிய தாய்மொழியிலேயே எழுதுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் கெயில் நிறுவனம் குழாய் பதிப்பதற்கு எக்காரணத்தை கொண்டும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தாலும் கூட தமிழக அரசு அதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது, விவசாயிகள் பாதிக்கக்கூடாது என்பன போன்ற மிக முக்கியமான பிரச்சனைகளை இந்த தினம் எடுத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். மாண்புமிகு மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் மறுத்துவிட்ட காரணத்தினால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அவிநாசி அந்த திட்டம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக பேசப்படுகிற திட்டமாகவே இருக்கிறது. கடந்த 10 நாட்களாக விவசாயிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். பலர் மயங்குகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்து உடனடியாக ஒரு வாக்குறுதியை, இவ்வளவு பணம் ஒதுக்குகிறோம், இத்தனை காலத்திற்குள் முடிப்போம் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு வலியுறுத்தினோம். அதற்கும் வாய்ப்பு தரப்படவில்லை. ஆகவே சட்டசபையிலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மலையாளம், உருது, கன்னடா போன்ற மொழிகள் கொண்ட தாய்மொழி கொண்ட குழந்தைகள் அவங்கவுங்க தாய்மொழியிலேயே படிக்க வேண்டும், எழுத வேண்டும். அதுக்கு ஏதுவாக அரசாங்கம் பணிகள் செய்ய வேண்டும் என்று பலமுறை அரசாங்கத்தை கவனத்தை ஈற்று கூட தமிழ்நாடு அரசாங்கம் செவிசாக்கவில்லை.